ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இன்னைக்கு 815வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி சுவாரஸ்யமான சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான அப்டேட்ஸ்ன்னு பார்க்கும்போது ட்விட்டரில் இந்தியாவுக்கு ப்ளூடூத்தை இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸ் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட 10 இந்த மொபைல் சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. இதனோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் என்ன ப்ரைஸில் வந்திருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஜியோலேருந்து புதுசாக 2 சிட்டிஸ்க்கு அவங்களோட 5G பீட்டாவை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இன்னைக்கு இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அப்டேட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று நாம் ஒரு 300 லைக்கை டார்கெட்டாக செட் பண்ணோம். ஸோ நேற்றுமே வேறு லெவல் பண்ணிட்டீங்க. 350 லைக்குக்கும் மேலே வந்திருந்தது. ஸோ அதனால் நேற்று ரீச் ஆன 350 லைக்கை இன்றைக்கி டார்கெட்டாக வைப்போம். ரீச் ஆகுதா அப்படின்னு தெரில. ஸோ ரீச் ஆகிறது வரைக்கும் இதாங்க டார்கெட்டு. லைக்கை தட்டி தூக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரியல்மி அவங்களோட ரியல்மி 10 இந்த மொபைலாக ஒரு 5G மொபைலாக சைனாவில் லான்ச் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ ரியல்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அடுத்தடுத்து நம்ம முன்னேறி போகணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரியல்மி பின்னோக்கி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700 அப்படின்ற ப்ராசரோட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 6.6 இன்ச்சஸ்க்கான எல்சிடி 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, டைமென்சிட்டி 700 அப்படின்ற ப்ராசர், 50 எம்பிக்கான மெயின் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 5000 mAh பேட்டரியோட 1299 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிரைஸில் ஒரு 14,000 ரூபா வரும், கொஞ்சம் கூட வரும்னு வச்சுப்போமே. ஸோ 15,000 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் ஆகிற ஒரு மொபைல் மீடியாடெக் 700 ப்ராசரோட ரிஃப்ரெஷ் ரேட்டே இல்லாத ஒரு எல்சிடி டிஸ்பிளேயா? ரிஃப்ரெஷ் ரேட் இல்லைன்னா ரெகுலரான 60Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு எல்சிடி டிஸ்பிளே. என்னடா இது? நிறைய இந்த மொபைலில் நம்ம ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மொபைல் இப்போ எதுக்கு இதை லான்ச் பண்ணுறாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்களோ. அடுத்து ஜியோ ட்ரையல் பேசிஸில் ஒவ்வொரு சிட்டிஸாக இப்போ அவங்க அவங்களோட இன்டர்நெட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. 5G இன்டர்நெட்டை. ஸோ பீட்டா டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பீட்டா டெஸ்டிங்கில் இப்போ ஹைதராபாத், பெங்களூர் இந்த 2 சிட்டிஸையும் ஜாயின் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 சிட்டிஸ்லையும் இனி ஜியோவோட 5G பீட்டா யூஸ் பண்ண முடியும். அஃபீஷியலாக அனௌன்ஸ் ஆகலை அப்படின்னாலுமே ஜியோட 5G வேற லெவல் ஸ்பீட் அடிச்சிட்டு இருக்குங்க. ஸோ மேக்ஸ் 1 GB வர தொடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருவேளை நீங்க ஹைதராபாத்லயோ அல்லது பெங்களூர்லயோ இருக்கீங்க அப்படின்னா இப்ப உங்களால 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அடுத்து ட்விட்டரை எலான் மஸ்க் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் சொன்னது, நான் ப்ளூடிக்கை எனேபிள் பண்ணதுக்கு காசு வாங்க போறேன் அப்படின்றது தான். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக மனுஷன் யோசிக்க பாடுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது இதை யூஎஸ்ல ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுக்கும் ரோல் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இதனோட பிரைஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ல $799 இருந்தது. இந்தியன் பிரைஸ்ல ஒரு 645 ரூபா வரும். ஆனா இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $719 அப்படின்னு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 ரூபாய்க்கு மேல அதிகமா இருக்கு. இந்தியாவை விட ப்ளூடிக் வேணும், மந்த் நான் பே பண்ண ரெடி அப்படின்னு நினைச்சீங்கன்னா $720 நீங்க பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ப்ளூடிக்கு அதுவும் ட்விட்டர்ல $720 ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒர்த் அப்படின்னு தோணல. ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ ப்ரொவைட் பண்ற நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் பிளான் எல்லாமே இதை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு மந்த் சார்ஜ். ஸோ அப்படி இருக்கும்போது இது ரொம்பவே அதிகம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இப்ப இந்த ப்ளூடூத் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOS டிவைசஸ்லாம் ரோல் அவுட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐஃபோன். ஆமா, ஐஃபோன் சைனாவோட மார்க்கெட் தான் ஐஃபோனுக்கு ரொம்ப பெருசு. ஐஃபோனோட உற்பத்தி எல்லாமே சைனா தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபாக்ஸ்கான் கூட இணைஞ்சு இந்தியாவில் ஐஃபோன்ஸை உற்பத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ண. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷத்துல டபுள் ஆக்க போறாங்களாம். ஏற்கனவே ஐஃபோன் 14 இந்தியாவில் தான் உற்பத்தி ஆகுது. ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, ஒரு பங்கு இந்தியாவில் தான் உற்பத்தி ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது சைனாவை முழுசா டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படின்றனால இன்னும் 2 வருஷத்துல சைனா விட இந்தியாவில் அதிகமா உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா தான் அவங்களோட மேஜர் மார்க்கெட். அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்தியாவை மேஜர் மார்க்கெட்டா மாற்ற போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக அவங்க சொல்ற காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சில காரணங்களால சைனால ஃபுல்லா மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல, நிறைய தடங்கல்கள் வருது. ஸோ அதனால நாங்கள் இந்தியாவில் மாற்ற போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சைனால முழுசா மேனுஃபேக்சரிங்கா முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லல, ஆனா இந்தியாவை மேஜர் மார்க்கெட்டா
மாற்ற போகிறாங்களாம். இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஐஃபோன்ஸ் எல்லாம் இந்தியாவில் வரப்போகுது. ஸோ அதனால் இங்கே வேலை வாய்ப்பு அதிகமாகும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. அடுத்து இப்போ ஆண்ட்ராய்டுலேருந்து குளோபலாக இருக்கிறதுலே பெஸ்ட் பவர்ஃபுல் ஃபோன் எது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து அக்டோபர் 2020 அடிப்படையில் ஷேர் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி குளோபல் ரிசல்ட் தான். ஸோ அதனால இதில் ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசஸோட ROG ஃபோன் தாங்க. எப்பவுமே இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஆசஸ் ROG 6 ஃபர்ஸ்ட்லையும், ஆசஸ் ROG 6 Pro செகண்ட் இடத்துலையும், எம்ஐயோட Mi 12T இதை தேர்ட் இடத்துலையும் பார்க்க முடியுது. ஸோ அடுத்தடுத்து மற்ற கம்பெனி மொபைல்ஸும் இருக்காங்க. ஸோ ஐஃபோன்ஸ் இதில் இல்லை அப்படின்னா ஐஃபோனுக்காக அவங்க தனி லிஸ்ட்டை விட்டுருக்காங்க. முடிஞ்சதுன்னா அதையும் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எலக்ட்ரிக் டூத் பிரஷ் லைஃப் லாங் அப்படின்ற கம்பெனிலேருந்து இது வந்து 399 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் அமேசானில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலராக ஒரு எலக்ட்ரிக் டூத் பிரஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக 600 ரூபாய்க்கு மேலே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது 500 ரூபாய்க்கு கீழே லைஃப் லாங் அப்படின்ற பிராண்ட்லேருந்து எலக்ட்ரிக் டூத் பிரஷ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல டீல் அப்படின்னு தோணுது. ஒரு விஷயம், இது வந்து சார்ஜ் போடுற மாதிரி மாடல் கிடையாது. இதில் வந்து நீங்கள் பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக்கை தட்டி விட மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன்.